ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ரேவதி நினைக்கிறாங்க, என்னடா இது, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல எம்டி சாரும் இருக்காரு, இது தானா நடக்குதா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி, நீங்க வர இடத்துக்குலாம் அவர் இல்லை, அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு மட்டும் புரியுது. ஆனா எதுக்காக எல்லாரும் நம்மளை ஏமாத்தணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா என்ன விஷயம் தான் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. சரி, நம்மளாவது ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அப்பயும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி தாண்டா கண்டுபிடிக்கிறது, வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டு இருக்காங்க ரேவதி. ரேவதி, உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது, பொறுமையா இருங்க. உடனே அங்க இருந்து ரோகிணி வராங்க. ரேவதியை பார்த்துட்டு, என்ன இவ இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கா ஒரு இடத்துல நிக்காம அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட போய் பேச போறாங்க ரோகிணி. ரேவதி, நீ ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்க? மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசினா உன்னோட குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. ரேவதி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதை நம்ம தான் கண்டுபிடிச்சு சரி செய்யணும். ரேவதி கேக்குறாங்க ரோகிணி கிட்ட, அக்கா நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ரோகிணி சொல்றாங்க, உன்னோட கேள்விக்கும் பதிலுக்கும் நானே பதில் சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி சொல்றாங்க, என்னக்கா நான் வந்து கேள்வியும் கேட்கல பதிலும் சொல்லல, அதுக்குள்ள நீ எப்படிக்கா சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ரோகிணி, இங்க பாரு ரேவதி, நான் சொல்றதை மட்டும் கேளு சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. ரேவதி, கொஞ்ச நேரம் குவைட்டா இருங்க, அக்கா என்ன சொல்றாங்களோ அது மாதிரியே நடந்துக்கோங்களேன், உங்க அக்கா சொல்ற மாதிரி நடந்துக்கிட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ரேவதி சொல்றாங்க, சரி எங்க சொல்லு பார்க்கலாம், நானும் கேட்கிறேன், நீ எப்படி கரெக்டா சொல்றியா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ரோகிணி சொல்றாங்க, என்னடா இது, நம்ம எங்க போனாலும் நம்ம எம்டி சாரு அந்த இடத்துல இருக்காரு அப்படின்றது தானே உன்னோட கேள்வி பதிலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து கேக்குறாங்க, என்ன நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து ரேவதி ஆச்சரியப்பட்டு, அக்கா ஆமாக்கா அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி யாரு, உங்க அக்காவாச்சே, உங்களை பத்தின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும், அதனாலதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம ரோகிணிக்கு. உடனே ரேவதி சொல்றாங்க, அக்கா எப்படிக்கா இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச, நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா நீ எப்படி கண்டுபிடிச்ச, ப்ளீஸ்க்கா சொல்லுக்கா எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி பாவம் ரொம்ப கெஞ்சுறாங்கல்ல, சொல்லிடுங்கல்ல. உடனே ரோகிணி சொல்றாங்க, அதான் உன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரேவதி இப்படி மொக்க வாங்கிட்டீங்க உங்க அக்கா கிட்ட? ரோகிணி வந்து ரேவதி கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எல்லாரும் உன்கிட்ட மறைச்ச விஷயத்த இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன், இது கேட்டுட்டு நீ என்ன முடிவு எடுக்க போற? ரோகிணி வந்து ஒருவேளை அவரு நம்மளுடைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஈஸ்வரி போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஈஸ்வரி பார்த்துட்டு, இந்த ரோகிணி அவகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி எல்லாம் நல்ல விஷயமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட எம்டி சார் ராஜா சேதுபதியோட பேரனா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, அவரை கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி இதை கேட்டு முழிச்சிட்டு இருக்காங்க, என்னது இது அக்கா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரேவதி, ரோகிணி கரெக்டா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி சூப்பரான ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க, அப்படியே எல்லா உண்மையே சொல்லிடுங்க உங்களோட தங்கச்சிக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க பதில, ராஜா சேதுபதியோட பேரனா உங்க எம்டி சார் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, சீக்கிரம் சொல்லுங்க ரேவதி. அங்க நின்று ஒருத்தவங்க கேட்டுட்டு வேற இருக்காங்க, ஏதாவது கெடுதல் பண்றதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க பதில ரோகிணி கிட்ட. இதை நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்கப்பா. என்ன ஈஸ்வரி, இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்களே, அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்துட்டு இருக்கு, போய் கெடுத்துறாதீங்க. ஆனா இவங்க கெடுக்க தானே நினைப்பாங்க, சும்மா இருப்பாங்களா என்ன? உடனே ரோகிணி வந்து பேசினதை கேட்டுட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு சவுண்டு தான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கத்துனதை பார்த்தா நாங்களே பயந்துட்டோம். ரேவதி ரோகிணியும் ஆரண்டே போயிருப்பாங்க. நம்ம ஈஸ்வரியை சாதாரணமா சொல்லக்கூடாது, சும்மாவே கத்துவாங்க. இதை வேற கேட்டுட்டாங்களா, கத்து கத்துன்னு ரோகிணியை போட்டு கத்திட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் வந்து அம்மாவை பார்த்துட்டு, அச்சோ பார்த்துட்டாங்களே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. என்ன ரோகிணி இப்படி மாட்டிக்கிட்டீங்களே உங்க அம்மா கிட்ட? உடனே ஈஸ்வரி கேக்குறாங்க, ரோகிணி நீ என்ன பேசிட்டு இருக்க ரேவதி கிட்ட, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே என் பொறுமையை சோதிச்சுட்டு இருக்கீங்க, நீ என்னோட முழு கோவத்தை பாக்கணுமா என்ன ரோகிணி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முழு கோவத்தையும் ரோகிணி கிட்ட தானே காமிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ரோகிணி, நீ இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, அப்படின்னா நீ இன்னொரு சாமுண்டீஸ்வரி மாதிரி. அடேங்கப்பா, ஒரு சாமுண்டீஸ்வரியை சமாளிக்க முடியல, இன்னொரு சாமுண்டீஸ்வரி உருவெடுத்து வந்தா அவ்வளவுதான். ரோகிணி நீங்க ரொம்பவே நல்லவங்க, நீங்க நீங்களாவே இருங்க, சாமுண்டீஸ்வரி மாதிரி மட்டும் மாறிடாதீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எதிராவே என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீனு, உனக்கு எவ்வளவு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கொஞ்சம் உங்க கோவத்தை கம்மி பண்ணிருக்கலாம், ரேவதி பார்த்துட்டே இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதி. இப்ப வேற ரோகிணியை பார்த்து இப்படி கண்ணப்பண்ணு திட்டிட்டு இருக்கீங்களே, கண்டிப்பா ஏதாவது கேட்க போறாங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்களோ போங்க, நல்லா மாட்டிக்கிட்டீங்க ரேவதி கிட்ட. இதோ சொல்லி முடிக்கல ரேவதி வாயை திறந்துட்டாங்க. அம்மா என்னம்மா நீங்க ஏன் அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க, அவ இப்ப அப்படி என்ன சொல்லிட்டா, அதுக்கு போய் கண்ணா பின்னான்னு அவளை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லல, இப்ப பாருங்க ரேவதி கேள்வி கேட்கறாங்களே பதிலையும் நீங்களே சொல்லிடுங்களேன். எதுக்குமே ஃபர்ஸ்ட் ஆவேசப்படக்கூடாது ஈஸ்வரி, அப்படி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஈஸ்வரி. போங்க ஈஸ்வரி, எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாம் பண்றீங்க, உங்களை யார் இப்ப
அந்த இடத்துக்கு வர சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க ரோகிணி. ரேவதி கேட்டுட்டு இருக்காங்க, அம்மா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அக்கா கிட்ட. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, கேளு ரேவதி, நல்லா கேளு, உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்ல வரும்போது தான் அம்மா வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அவங்க மட்டும் தடுக்கலன்னா நீங்க எல்லா உண்மையும் சொல்லியிருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். ஆனா உங்க அம்மா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது. இந்த நடக்கிற விஷயத்துல இருந்து ஒண்ணு சொல்லணும்னா ரேவதி ஏற்கனவே குழப்பத்துல இருக்காங்க, இன்னும் எல்லாரும் போட்டு குழப்பி விட்டுட்டீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ரேவதி மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா சொல்லுமா, ஏமா இப்படி கோவப்பட்டு அக்காவை திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ச்சே இவ முன்னாடி கோவப்பட்டு கூட பேச முடியலையே, என்னாச்சு ஏதாச்சுன்னு இவ ஒரு பக்கம் கேள்வி கேட்டு நம்மள டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா, சரி சிரிச்சுட்டே ஏதாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாதுல்ல, அந்த ராஜா சேதுபதியோட பேரன் இந்த வீட்டுல தானே இருக்காரு, ஆனா இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கணும், இப்ப பாரு நீ தேவையில்லாம குழம்புறல. இத பக்கம் ஈஸ்வரி திரும்பிட்டு ரோகிணியை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது ரோகிணி, உடனே இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி தப்பிச்சோ பொடிச்சோன்னா அங்க இருந்து ஓடி போயிடுங்க. ரோகிணி அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்கள பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களும் ஏதாவது பண்ணி ரேவதிக்கு எல்லா ஞாபகமும் வர வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு முயற்சி பின்னாடியும் ஈஸ்வரி வந்து கெடுத்துறாங்கப்பா. ஈஸ்வரி முயற்சி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு, அதை தூள் தூளா ஆக்குறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஏன்னா இப்படி கரெக்டான டைம்ல வந்து எல்லாத்தையும் சொதப்புறீங்களோ. ஈஸ்வரி இந்த பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க, சே என்னடா இது, நம்ம எந்த விஷயம் ரேவதிக்கு ஒரு நாள் தெரியக்கூடாதுன்னு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோமோ, ஆனா அந்த விஷயத்தையும் எல்லாரும் சொல்றதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் சொல்லணும், இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே முன்ன மாதிரி என் மேல பயம் இல்ல, எல்லாம் அவன் கொடுத்த தைரியத்துல என் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி உங்க மாப்பிள்ள ரொம்ப கெட்டிக்காரரு, அன்பால எல்லாரையுமே கவர்ந்து வச்சிருக்காரு, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, கோபத்தால எல்லாத்தையும் தூரமாக்கிட்டீங்க. அந்த கார்த்தி டிரைவர் பையன் இந்த வீட்டுல இருக்கும் போதும் சரி, இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, அவனுக்கு தான் எல்லாரும் ஆதரவா மாறிட்டு இருக்காங்க, இதை பார்த்துட்டே என்னால பொறுத்துட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ரேவதிமா இதெல்லாம் போட்டு உன் மனசுல குழப்பிட்டு இருக்காத, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா இல்லம்மா என் மனசுல ஒரு சந்தேகம் என்னை போட்டு உறுத்திட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இப்போதைக்கு எந்த சந்தேகமும் வேணாம் சரியா, இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் கேளு, அதான் உனக்கு நல்லது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. உடனே வந்து ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியை பார்க்கவும் ஒரு வகையில கஷ்டமா தான் இருக்கு. ரேவதி கவலைப்படாதீங்க, கார்த்தி பார்த்துப்பாரு, சரி ரேவதி நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, நான் வெளியே போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கத்துல போய் நின்றுட்டு ஈஸ்வரி வந்து, அடிச்ச எனக்கு வர கோவத்துக்கு இந்த வீட்டுல உள்ளவங்களை எல்லாரையும் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்காங்கப்பா. இந்த இடத்துல ஈஸ்வரியை பார்க்க ரொம்ப சிரிப்பா தான் வருது. தனக்கு தானே பேசுற அளவுக்கு இந்த குடும்பமே சேர்ந்து அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்கப்பா. உடனே ரேவதிக்கு ஒரு யோசனை போகுது, அம்மா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாங்க, கண்டிப்பா அது என்ன விஷயம்னு நம்ம தான் கண்டுபிடிச்சு ஆகணும், நம்ம கிட்ட யார் என்ன சொல்ல வந்தாலும் அதை தடுக்கிறாங்க, அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே மறைஞ்சிருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன் உண்மையானவர் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு சவால் எடுக்கிறாங்கப்பா ரேவதி. பக்கம் ரேவதி இந்த சிந்தனையில இருக்க மயில் வாகனத்துக்கிட்ட வந்து ரோகிணி சொல்றாங்க, ஏங்க அம்மா பண்ணிட்டு இருக்கிற டிராமாக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டலான்னு இருந்தேன், ஆனாச்சே எல்லாமே வீணா போச்சு, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தா எல்லா உண்மையும் நான் ரேவதி கிட்ட சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஆனா இனிமே எந்த விஷயத்தையுமே ரேவதி கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ரோகிணி உங்க டென்ஷனை மயில் வாகனத்துக்கிட்ட போய் காமிச்சா அவரு என்ன பண்ணுவாரு, சும்மா இருப்பாங்களா, ரேவதி முன்னாடி தான் எதுவுமே திட்ட முடியல எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரோகிணி ரூமுக்கே டைரக்டா போய் திட்டலான்னு போயிட்டு இருக்காங்கப்பா. ஈஸ்வரி வந்து ரோகிணி கிட்ட போயிட்டு, என்னம்மா ரோகிணி யாரும் உன் மனசை கழிச்சு எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்ட சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதிரா எல்லாத்தையும் மாத்தலான்னு பாக்குறியா ரோகிணி நீனு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்றாங்க, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எதிரா போகணும்னு முடிவு பண்ணிட்டா துர்காவையே இன்னைக்கு வரைக்கும் நான் மன்னிக்கவே இல்லை, அது உனக்கு தெரியுமா, ஆனா அந்த அளவுக்கு நான் உன் மேல கோவப்பட மாட்டேன், அது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதுக்காக நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் கோவமே பட மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, என்ன புரியுதா, நான் ஒரு விஷயம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது என்னைக்குமே வேண்டான்னு தான் அர்த்தம், என்ன ரோகிணி நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோகிணி வந்து, எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. அதுக்கு வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரோகிணி, இதுக்கு மேல நீ ஏதாவது முயற்சி பண்ணி ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட கோவத்தை பாத்துறாத, நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி போதும் ஈஸ்வரி, ரொம்பவே திட்டுறீங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தங்கச்சி நல்லா இருக்கணும் தானே நினைச்சாங்க, அவங்க வாழ்க்கைக்காக தானே இவ்வளவு போராடுறாங்க, ஆனா நீங்க என்னன்னா இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. 7 நின்றுட்டு இருந்த மயில் வாகனத்துக்கிட்ட கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்க எப்பவுமே அந்த டிரைவர் பைய கார்த்தி பக்கம் தானே எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தேவையில்லாம என்னோட பொண்ணை தூண்டி விடுற வேலை எல்லாம்
எல்லாம் வச்சுக்காதீங்க, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மயில் வந்து ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, அத்தை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன சொல்ல வந்தனோ அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இனி இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது, இதுதான் முதலும் கடைசியும் கூட. இந்த விஷயத்த சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன உங்க 2 பேருக்கும் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஈஸ்வரி, உங்க மயில் மாப்பிளையே மிரட்டி பாக்குறீங்களா? அவர் களத்துல இறங்கினா எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. உடனே மயில் வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா உங்க அம்மாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மாப்பிள்ளை கிட்டே இப்படி பேசிட்டு போவாங்க. ஆனா கொஞ்சம் கூட இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை பொறுத்தவரையும் எப்படி தெரியுமா, அவங்க சொல்ற விஷயத்த தான் நம்ம எல்லாரும் கேட்கணும். ஆனா நம்ம ஏதாவது சொன்னா அவங்க காதுல கூட வாங்கிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துல எதுவும் சொல்றதா இல்ல, தெரியாம இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க மயில் வாகனம். ரோகிணி சொல்றாங்க, என்னங்க பண்றது, நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லதுக்காக செய்யறோம். ஆனா இவங்க என்னன்னா இப்படி திட்டிட்டு போறாங்களே, இந்த விஷயத்த நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. என்ன மயில் வாங்கணும், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க பாருங்க. உடனே இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிய வருது. தானே பார்த்தேன், என்னடா இன்னும் இந்த விஷயம் எல்லாம் கார்த்திக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவர் ரொம்ப சோகமா இருக்காரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது ரோகிணி வந்து ஒரு விஷயத்தையும் விடாம எல்லா விஷயத்தையும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரத்தை அப்படியே பேசினாங்க, ஏங்க எனக்காக நீங்க போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்காக நீங்க போய் திட்டு வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில் சொல்றாங்க, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, இதை விட என்னென்னவோ பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நம்ம தாண்டி வரலையா சகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சகல அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி, மயில் வாகனம் ரொம்ப நல்லவரு, அவர் உங்களுக்காக எவ்வளவுலாம் பண்ணிருக்காரு தெரியல, உங்களுக்காக திட்டு என்ன அடி கூட வாங்குவாரு. என்ன மயில், நான் சொல்றது கரெக்ட் தானே? மயில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சே, கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல, அதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்காக நீங்க இவ்வளவு உதவி பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காரு கார்த்தி. சரி, ரேவதி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.